இந்தியா உலக வல்லாதிக்க நாடுகள், உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருள்களை விற்கிற சந்தை. இந்த யதார்த்த உண்மையை நாம் விளங்கிக் கொள்ளணும். நாமெல்லாம் அந்த சந்தையில் விற்கிற பொருளை வாங்கி நுகர்கிற வெறும் மந்தைகள், அவ்வளவுதான். வர்த்தக பொருளாதாரத்தில் மனிதர்களும் ஒரு விற்பனை பண்டம் தான். இதை நீங்கள் நானும் ஒரு விற்பனை பொருள் தான் என்பதை புரிந்து கொள்ளும். தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாட்டில் எந்த ஒரு கொம்பாதி கொம்பனும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது. தனிப்பெற முதலாளிகளிடத்தில் பணம் குவிவதை எவராலும் தடுக்க முடியாது. இது சத்தியம். இப்ப கல்வி தனியாற்ற, மருத்துவம் தனியாற்ற, இது மானுட உரிமை. ஒரு நாட்டின் குடிமக்களுக்கு இல்ல, இது மானுட உரிமை. கல்வி குழந்தைகளின் உரிமை, ஒவ்வொரு மனிதனுக்குமான அடிப்படை உரிமை கல்வி மருத்துவம். அறிவை வளர்க்கிற கல்வி, உயிர் காக்கும் மருத்துவம் ஒவ்வொரு மனிதனின் கடமை. இது யாருக்கிட்ட இருக்கணும்? தொட்டதுக்கெல்லாம் அமெரிக்கா, தொட்டதுக்கெல்லாம் சீனா, தொட்டதுக்கெல்லாம் ரஷ்யா, தொட்டதுக்கெல்லாம் பிரிட்டன், எல்லா நாடுகளையும் உதாரணம் செய்கிற என் நாடு. இந்த நாட்டில் எல்லாம் கல்வியும் மருத்துவமும் பொதுமையாக இருக்கிறது, இலவசமாக இருக்கிறது, தரமாக இருக்கிறது. இதை ஏன் உதாரணமாக சொல்லுவதில்லை என்றால் எவரிடத்திலும் பதில் இல்லை. சீனாவை பார், ரஷ்யாவை பார், அங்க கல்வி இலவசமா இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் ரஷ்யாவில் சீனாவில் போய் மருத்துவம் பயில்கிறாங்க. எத்தனாயிரம் பேர் படிக்கிறாங்க. ஏன்? இலவசமா கற்பிக்கிறாங்க. இங்க கல்வியை நீ பொதுமையாக்கல, மருத்துவத்தை பொதுமையாக்கல. சாலை விற்பனைக்கு வந்துட்டது, உயிர் ஆகாரமாக இருக்கிற நீர் விற்பனைக்கு வந்துட்டது. தனியார் மயம், சாலை தனியார் மயம். 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் ஒருத்தர் கப்பம் வச்சு வசூலிச்சுக்கிறார். நுட்பமாக கவனிக்கணும். வானூர்தி தனியார் மயம், போக்குவரத்து தனியார் மயம், மின் உற்பத்தி தனியார் மயம், எல்லாமே தனியார் மயம். அரசின் வேலை என்ன? இந்த கேள்விக்கு எப்ப பதில் சொல்லுவோம்? அரசு என்ன செய்து 96 லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடக்குது, பாராளுமன்ற தேர்தல். இந்த 96 லட்சம் கோடி செலவு பண்ணி இந்த அரசை தேர்வு செய்து வைத்தால், இதை ஏன் நீ கல்வியை தனியாற்ற கொடுத்த, இதை ஏன் மருத்துவத்தை தனியாற்ற கொடுத்த, இதை ஏன் இந்த போக்குவரத்தை தனியாற்ற கொடுத்த, இதை ஏன் அந்த வானூர்தியை தனியாற்ற கொடுத்த, இதை ஏன் சாலையை தனியாற்ற கொடுத்தா என்றால் அவன் சரியாக நிரூபிப்பான் என்று சொல்லு. இதை சொல்வதற்கு அரசு தேவையா என்பதை பார்க்கணும். இத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசால் முடியாத ஒன்றை தனி ஒரு மனிதன் சிறப்பாக செய்வான் என்றால் அரசு எதற்கு? தொடர்வண்டி நிலையத்தில் கக்கூசு கழிவறையை சுத்தம் பண்றது கூட தனியாற்ற ஒப்பந்தம் விடப்படுது. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்திக்கணும். சென்னையில புயல் வந்தது, சென்னையில வெள்ளம் வந்தது. அதை துப்புரவுப்படுத்த துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கிறார்களா? மாநகராட்சி பணியாளர்கள் இருக்காங்களா? யாராவது சொல்லு. ஈரோட்ல இருந்து வந்தாங்க, சேலத்திலிருந்து வந்தாங்க, திண்டுக்கல்ல இருந்து வந்தாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாங்க மாநகராட்சி பணியாளர்கள். சென்னையில எங்க? தமிழகத்தின் தலைநகரில் மாநகராட்சி ஊழியர்கள் எங்க? இல்ல. ஏன்? அது தனியாருக்கு ஒப்பந்தம் விடப்பட்டிருக்கு. அவன் காசு வாங்கி தின்ட்டு எங்கேயும் படுத்துட்டான். எல்லாமே தனியார் மயம். இதை நுட்பமா நீங்க விளங்கிக் கொள்ளணும். தனியார் மயப்படுத்தி விட்டுட்டு தனிப்பெரும் முதலாளிகளிடத்தில் பணம் குவியுதுன்னு சொல்றது பைத்தியக்காரத்தனமா இல்லையா?